கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துகின்றோம். இந்த ஆன்லைன் ஆராதனை மூலமாக சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். குறிப்பாக இந்த வருஷத்தினுடைய கடைசி ஞாயிற்றுக்கிழமையில் நாம் வந்திருக்கின்றோம். நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஜாதிகளே எல்லோரும் கர்த்தரை துதியுங்கள், ஜனங்களே எல்லோரும் அவரை போற்றுங்கள். அவர் நம்மேல் வைத்த கிருபை பெரியது, கர்த்தரின் உண்மை என்றென்றைக்கும் உள்ளது. அல்லேலூயா. ஜெபிப்போம். மகா கிருபையும் பரிசுத்தம் நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, உம்மை துதிக்கின்றோம் ஆண்டவரே. கர்த்தர் கொடுத்த இந்த பரிசுத்த நாளுக்காக நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் இல்லங்களில் இருந்தவாறே உம்மை ஆராதிக்கும்படியாக கொடுத்த இந்த தருணத்திற்காக ஸ்தோத்திரிக்கின்றோம். விசேஷமாக ஆண்டவரே, இந்த வருஷத்தினுடைய கடைசி ஞாயிற்றுக்கிழமையில் நாங்கள் வந்திருக்கின்றோம். இந்த ஆண்டு முழுவதும் நீர் பாராட்டின எல்லா விதமான நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகின்றோம். குறிப்பாக இந்த ஆராதனையில் கர்த்தருடைய பிரசன்னம் நிறைவாக எங்கள் ஒவ்வொருவரோடு இருக்கும்படியாக ஜெபிக்கின்றோம். நாங்கள் ஒருமித்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த, தடையில்லாமல் இந்த ஆராதனையில் பங்கு பெற, உம்முடைய வார்த்தைகளை கேட்க, உம்மை பற்றி சிந்திக்க கர்த்தர் உதவி செய்யும். எங்களையே தாழ்த்தி அர்ப்பணிக்கின்றோம். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆட்கொண்டு பலப்படுத்தட்டும். மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஆராதனைக்கு ஆர்வமாக நம்முடைய பாடல் புத்தகத்தில் 43வது பாடல் எண் 43, ஸ்தோத்திரம் செய்வேனே இரட்சகனை, ஸ்தோத்திரம் செய்வேனே. காலத்த மாட்சியளி துணை
செய்வேனே. செம்பொன்னொருவானை தேசிகர்கள் தேடும் குருவானை, தேசிகர்கள் தேடும் குருவானை, தேசிகர்கள் தேடும் குருவானை. அம்பர வேலிய உம்பகனத்தோடு, அம்பர வேலிய உம்பகனத்தோடு அன்பு பெற நின்று பைம்பொன்மல தூவி ஸ்தோத்திரம் செய்வேனே. ரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே, ரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே, ரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே. பிரியமானவர்களே, இந்த நாளில் மறுபடியும் உங்கள் யாவரையும் வாழ்த்துகின்றோம். இந்த வாரத்திற்கான ஒரு சில அறிவிப்புகள். நம்முடைய ஆலயத்தில் தொடர்ச்சியாக காலையில் 2 ஆராதனைகள் நடைபெறுகிறது. காலை 8 மணிக்கு, அதனைத் தொடர்ந்து காலை 9:30 மணிக்கு ஆராதனைகள் நடைபெறுகிறது. இந்த ஆராதனைகளில் பங்கு பெற விரும்புகின்றவர்கள் உங்களுடைய பெயர்களை கூகுள் ஃபார்ம் படிவத்தில் நீங்கள் ரிஜிஸ்டர் செய்யும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். ஆன்லைன் மூலமாக ஆலயத்திற்கு வர முடியாமல் இருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் ஆன்லைன் மூலமாக ஆராதனைகள் அனுப்பப்படுகிறது. வருகின்ற 31ஆம் தேதி வாட்ச் நைட் சர்வீஸ் இரவு 11 மணிக்கு நடைபெறும். அதனைத் தொடர்ந்து திருவிருந்து ஆராதனை நடைபெறும். இந்த வாரத்தில் தன்னுடைய பிறந்த நாட்களையும் திருமண நாட்களையும் காண்கின்றவர்கள், பிறந்த நாளை காண்கின்றவர் 29ஆம் தேதி மிஸ்ஸஸ் அனிதா ஹியூபர்ட், 30ஆம் தேதி மிஸ்டர் CS செல்லதுரை. திருமண நாளை அனுசரிப்பவர்கள் இன்றைய தினத்தில் மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் இமானுவேல் தாஸ், மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் JM சாமுவல் அண்ட் மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் JJ செல்வகுமார். 28ஆம் தேதி நம்முடைய தலைமை போதகர் மிஸ்ஸஸ் அண்ட் ரெவரண்ட் டாக்டர் CS தாஸ் அண்ட் மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் CS ஃப்ரெட்ரிக். 29ஆம் தேதி மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் டென்னிசன் பொன்ராஜ். இன்றைக்கும் இந்த வாரத்தில் தன்னுடைய பிறந்த நாட்களையும் திருமண நாட்களையும் அனுசரிப்பவர்களை கர்த்தருடைய திருப்பெயரில் வாழ்த்துகின்றோம். நீங்கள் பிரவேசிக்கின்ற இந்த புதிய வருஷத்தை கர்த்தர் நன்மையினாலும் கிருபையினாலும் முடிசூட்டுவாராக. நாம் தொடர்ந்து நம்முடைய திருச்சபையில் இருக்கின்ற சரீர பலவீனத்தோடு இருக்கின்றவர்களுக்காகவும் மருத்துவமனையில் சிகிச்சை பெறுகின்றவர்களுக்காகவும் நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். குறிப்பாக மிஸ் ஜெயஸ்ரீ, மிஸ்ஸஸ் FA ஜான், மிஸ்ஸஸ் ஜான்சன், டாக்டர் சந்திரன், மிஸ்டர் ஜான் ரோஸ், மிஸ்ஸஸ் நிர்மலா மாணிக்கம், மிஸ்டர் தியோஃபிலஸ், மிஸ்ஸஸ் சந்திரா மற்றும் கேன்சரால் பாதிக்கப்பட்டவர்கள், கிட்னி பிராபலத்தால் பாதிக்கப்பட்டு தொடர்ந்து சிகிச்சை பெறுகின்றவர்கள், நம்முடைய சபையில் இருக்கின்ற வயது முதிர்ந்தோர் ஒவ்வொருவரையும் நம்முடைய தனிப்பட்ட ஜெபத்தில் தாங்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். நாம் ஜெபம் செய்வோம். மகா கிருபையும் பரிசுத்தம் நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, உம்மை துதிக்கின்றோம் ஆண்டவரே. இதோ இந்த வருஷத்தினுடைய கடைசி ஞாயிற்றுக்கிழமையில் நாங்கள் வந்திருக்கின்றோம். இந்த ஆண்டு முழுவதும் நீர் பாராட்டின எல்லா விதமான நன்மைகளுக்காக ஸ்தோத்திரிக்கின்றோம். குறிப்பாக ஏறத்தாழ 8 மாதங்கள் கொரோனா பாதிப்பு, லாக்டவுன் என்று சொல்லி எங்களுடைய வாழ்க்கை முடக்கப்பட்ட சூழல் இருந்தது. ஆனாலும் கர்த்தர் எங்களுக்கு போதுமானவராய் இருந்து அனுதின மன்னாவை கொடுத்தீர். நல்ல சரீர சுகபல ஜீவன் கொடுத்தீர். பலவீனங்கள் சுகவீனங்கள் வந்தாலும் எங்களில் ஒரு சிலர் கொரோனாவால் பாதிக்கப்பட்ட நாட்களிலும் கர்த்தர் எங்களுக்கு பரம வைத்தியராக இருந்து சுகம் கொடுத்தீர். அதுக்காக நன்றி செலுத்துகின்றோம். என்னுடைய திருச்சபையில் இருக்கின்ற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பீராக. ஆன்லைன் மூலமாக இந்த ஆராதனையில் பங்கு பெறுகிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கின்றோம். எங்கள் சபையில் உள்ள வயது முதிர்ந்தோர், சிறியோர், பெரியோர், வாலிபர்கள் அனைவரையும் உடைய கரத்தில் அர்ப்பணிக்கின்றோம். ஒவ்வொருவரையும் உடைய சட்டையின் மறைவில் மூடி மறைத்து பராமரித்து வழிநடத்தும்படியாக ஜெபிக்கின்றோம் ஆண்டவரே. குறிப்பாக இன்றைக்கும் இந்த வாரத்தில் தன்னுடைய பிறந்த நாட்களையும் திருமண நாட்களையும்
அனுசரிப்பவரையும் கரத்தில் அர்ப்பணிக்கின்றோம். சென்ற ஆண்டு முழுவதும் நீர் பாராட்டின எல்லா விதமான நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகின்றோம். இப்பொழுதும் பிரவேசிக்கின்ற இந்த புதிய வருஷத்தை கர்த்தர் நன்மையினாலும் கிருபையினாலும் முடிசூடி தரும்படியா செபிக்கின்றோம் ஆண்டவரே. இது போன்ற இன்னும் அநேக ஆசீர்வாதமான பிறந்த நாட்களையும் திருமண நாட்களையும் பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யும். நல்ல சரீர சுகபல ஜீவன் தந்து வழிநடத்தபடியா செபிக்கின்றோம் ஆண்டவரே. நாங்களும் பிரவேசிக்க போகிற புதிய ஆண்டை குறித்து நாங்கள் பல எதிர்பார்ப்போடு இருக்கின்றோம். ஆனாலும் கர்த்தர் எங்களுக்கு போதுமானவராக இருக்கின்றீர். ஆகவே எங்களுடைய வாழ்க்கையும் கரத்தில் அர்ப்பணித்து விசுவாசத்தோடு நகர்ந்து செல்கின்றோம். குறிப்பாக சரீர பலவீனத்தோடு இருந்து சிகிச்சை பெறுகின்ற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். குறிப்பாக மிஸ் ஜெயஸ்ரீ, மிஸ்ஸஸ் எஃப்ஏ ஜான், மிஸ்ஸஸ் ஜான்சன், டாக்டர் சந்திரன், மிஸ்டர் ஜான் ரோஸ், மிஸ்ஸஸ் நிர்மலா மாணிக்கம், மிஸ்டர் தியோஃபிலஸ், மிஸ்ஸஸ் சந்திரா மற்றும் ஆண்டவரே கேன்சர் பேஷண்ட்ஸ், கிட்னி பேஷண்ட்ஸ் ஒவ்வொருவரையும் கரத்தில் அர்ப்பணிக்கின்றோம். ஆண்டவரே நீர் அவர்களை தொட்டு சுகப்படுத்துவீராக. பலவீனங்கள் சுகவீனங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் நீர் நீக்கி போடும்படியாக செபிக்கின்றோம். உம்முடைய பலத்தால் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும்படியாக மன்றாடுகின்றோம். தொடர்ந்து இந்த ஆராதனை வேளையில் ஆண்டுடைய பிரசன்னம் எங்களோடு இருந்து உம்முடைய வார்த்தையினால் எங்கள் ஒவ்வொருவரையும் தேற்றுவீராக. துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகின்றோம். மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த நாளுக்கான திருமறை பாடும் வாசி கேட்போம். வாசிக்கும்படி குறிக்கப்பட்ட வேத பகுதி மத்தேயு 2ஆம் அதிகாரம் வசனம் 1 முதல் 12 வரை. The scripture portion is taken from St. Matthew Gospel, chapter 2, verses 1 to 12. மத்தேயு 2ஆம் அதிகாரம் வசனம் 1 முதல் 12 வரை. ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். ஏரோது ராஜா அதை கேட்டபொழுது அவனும் அவனோடு கூட எருசலேம் நகரத்தார் யாவரும் கலங்கினார்கள். அவன் பிரதான ஆசாரியர்கள் ஜனத்தின் வேத பாரகர் எல்லாரையும் கூடிவர செய்து கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் என்று அவர்களிடத்தில் விசாரித்தான். அதற்கு அவர்கள், யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே பிறப்பார். அது ஏனென்றால், யூதேயா தேசத்தில் உள்ள பெத்லகேமே, யூதாவின் பிரபுக்களில் நீ சிறியதல்ல. என் ஜனமாகிய இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு வருவார் என்று தீர்க்கதரிசியினால் எழுதப்பட்டிருக்கிறது என்றார்கள். அப்பொழுது ஏரோது சாஸ்திரிகளை இரகசியமாய் அழைத்து நட்சத்திரம் காணப்பட்ட காலத்தை குறித்து அவரிடத்தில் திட்டமாய் விசாரித்து, நீங்கள் போய் பிள்ளையை குறித்து திட்டமாய் விசாரியுங்கள். நீங்கள் அதை கண்ட பின்பு நானும் வந்து அதை பணிந்து கொள்ளும்படி எனக்கு அறிவியுங்கள் என்று சொல்லி அவர்களை பெத்லகேமுக்கு அனுப்பினான். ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகையில், இதோ அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது. அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். அவர்கள் அந்த வீட்டிற்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். பின்பு அவர்கள் ஏரோதிடத்திற்கு திரும்பி போக வேண்டாம் என்று சொப்பனத்திலே தேவனால் எச்சரிக்கப்பட்டு வேறு வழியாய் தங்கள் தேசத்திற்கு திரும்பி போனார்கள் என்பதே. வாசிக்கும்படி குறிக்கப்பட்ட வேத பகுதி வாசித்து முடிந்தாயிற்று. கர்த்தர் தாமே இந்த திருவசனத்தை நமக்கு ஆசீர்வதித்து கொடுப்பாராக. ஆமேன். நம்முடைய பாடல் புத்தகத்தில் 52வது பாடல், அன்பின் ரூபி மோட்சானந்தம் பாரில் ஈய வந்தீர என்ற பாடலை யாவரும் சேர்ந்து பாடுவோம். அன்பின் ரூபி மோட்சானந்தம் பாரில் ஈய வந்தீரே, எங்கள் ஏழை நெஞ்சில் வாசம் செய்து
சேர்ந்து கரை தீரை என்றியே உந்தன் சாயல் பெற்று வாழ்ந்து தேவ அன்பில் மூழ்கியே எங்கள் கிரீடம் உந்தன் பாதம் வைத்து போற்றும் வரைக்கும் நாதாடியாரை நீத்தம் மறுரூபமாக்கிடும். பிரியமானவர்களே, இந்த நாளின் கர்த்தருடைய செய்தியை நம்முடைய தலைமை போதகர் ஐயா அவர்கள் இப்பொழுது நம் மத்தியில் பகிர்ந்து கொள்வார்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்த தேவ பிள்ளைகளே, இந்த வருடத்தின் இறுதி ஞாயிறு காலை நேரத்தில் ஆங்காங்கு இருந்து இந்த ஆராதனையிலே இணைந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவ நாமத்திலே மறுபடியுமாக வாழ்த்துகிறோம். ஆண்டு முழுவதிலும் கர்த்தர் நம்மை ஆச்சரிய பிரகாரமாக வழிநடத்தி வந்திருக்கிறார். அவருடைய பிறப்பிலே உலகத்துக்கு அறிவிக்கப்பட்ட வண்ணமாக கர்த்தர் இந்த ஆண்டினுடைய ஆரம்பத்திலே இருந்து இந்நாள் பரியந்தம் நமக்கு இம்மானுவேலராயிருந்தார். அவருடைய நாமத்துக்கு ஏற்றபடி இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று பொருள் என்று தேவதூதனாலே சொல்லப்பட்டபடி அவர் நம்முடைய வாழ்வின் எல்லா நிலைகளிலும் எல்லா அனுபவங்களிலும் நம்மோடு இருந்தார், நம்மை காத்தார், போஷித்தார், தாங்கினார். அவருடைய கிருபையை அபரிவிதமாக நாம் அனுபவிக்க ஆண்டவர் நம்மை வழிநடத்தினார். அவருடைய பரிசுத்த நாமத்துக்கே ஸ்தோத்திரம். கிறிஸ்து பிறப்பு பண்டிகையை நாம் ஆசரித்தோம். இப்போதும் இந்த இறுதி வாரம் 2020 ஆண்டினுடைய இறுதி வாரத்திலே நாம் வந்திருக்கிறோம். இன்னும் ஒரு சில நாட்களிலே ஒரு புதிய ஆண்டுக்குள்ளாக பிரவேசிக்கும்படி ஆவலோடு நாம் காத்திருக்கிறோம். இந்த நாளிலே கர்த்தருடைய வேதத்திலே இருந்து நாம் தியானிப்பதற்கு தெரிந்து கொண்ட வேத பகுதி பாடமாக வாசிக்க கேட்ட பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தை நாம் தியானத்திற்கென்று எடுத்துக்கொள்வோம். இது கிறிஸ்துவனுடைய பிறப்போடு தொடர்பு கொண்ட ஒரு நிகழ்வை பற்றி இந்த அதிகாரத்திலே மத்தேயு சுவிசேஷகன் சொல்லி இருப்பதை நாம் பார்க்கிறோம். ஒரு நிகழ்வு அல்ல, பல நிகழ்வுகள் இந்த அதிகாரத்தில் இருக்கிறது. அவைகள் எல்லாம் அனைத்துமே கிறிஸ்து பிறப்போடு தொடர்புள்ள நிகழ்ச்சிகள் என்று நாம் பார்க்க முடியும். இந்த கிறிஸ்துவனுடைய முதலாவது வருகை, அவருடைய பிறப்பை கேட்ட மக்கள், பார்த்த மக்கள், அவர்களுடைய ரியாக்ஷன்ஸ், அவர்களுடைய பிரதியுத்தரம் எப்படி இருந்தது என்பதை இந்த அதிகாரத்திலே நாம் பார்க்க முடியும். என்ன மாறுத்தரம் அவர்களுக்கு சொன்னார்கள், அவர்களுடைய உணர்வுகள் எப்படி இருந்தது, அந்த பிறப்பை எவ்விதமாய் தங்களுடைய வாழ்விலே ஏற்றுக்கொண்டார்கள் அல்லது நிராகரித்தார்கள் என்ற சத்தியங்களை மத்தேயு சுவிசேஷகன் இந்த முதல் 2 அதிகாரங்களிலேயும் எழுதியிருப்பதை நாம் பார்க்கிறோம். முதலாவது பிரதியுத்தரம் அல்லது ரெஸ்பான்ஸ் டு த பர்த் ஆஃப் கிரைஸ்ட் நாம் பார்க்கும்போது, இயற்கை என்பது ஆண்டவருடைய படைப்பின் சிருஷ்டிப்பின் அம்சங்கள். எவ்வாறு கிறிஸ்து பிறப்புக்கு பிரதியுத்தரம் செய்தது அல்லது அதை ஏற்றுக்கொண்டது, வாட் கைண்ட் ஆஃப் ரெஸ்பான்ஸ் தி நேச்சர் revealed in the event of the birth of Christ. 2ஆம் வசனத்திலே, மத்தேயு சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு
அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். நட்சத்திரம் நமக்கு தெரியும், ஆண்டவருடைய படைப்பிலே ஒரு பகுதி. வானத்திலே நாம் பார்க்கக்கூடிய எண்ணற்ற நட்சத்திரங்கள். ஆண்டவர் இயேசு பிறந்தபோது அவர் பிறந்திருக்கிறார் என்கிற அந்த செய்தியை, அந்த நிகழ்வை கீழ் தேசத்திலே இருந்த ஞானிகள், அவர்கள் சாஸ்திரிகள் என்றும் அழைக்கப்பட்டார்கள். வான சாஸ்திரிகள், வானத்திலே நட்சத்திரங்களை பார்த்து நடக்கக்கூடிய காரியங்களை கணித்து சொல்லுகிறவர்கள். ஆகினாலே அவர்களுக்கு வான சாஸ்திரிகள் என்ற பெயர் கிடைத்தது. ஞானிகள் என்றும் அவரை அழைத்தார்கள், அல்லது மாகீஸ் என்றும் அவர்களை அழைத்திருப்பதை நாம் பார்க்க முடியும். துறவிகள் போல இருந்தவர்கள் என்றும் நாம் கூறலாம். அவர்களுக்கு கிறிஸ்துவனுடைய பிறப்பை பற்றி சொன்னது அல்லது அறிவித்தது வானத்திலே ஆண்டவராலே படைக்கப்பட்ட நட்சத்திரங்களிலே ஒன்று என்று நாம் பார்க்கிறோம். ஏரோதுவின் நாட்களிலே யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே இயேசு பிறந்தார். இது சரித்திரம். இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்தார்கள். எதற்கு வந்தார்கள்? அவர்கள் நட்சத்திரத்தை பார்த்ததினாலே அந்த நட்சத்திரத்தினுடைய பிறப்பு ஒரு ராஜாவை குறியிட்டு காட்டுகிறது, அடையாளப்படுத்துகிறது என்று அவர்கள் உணர்ந்தார்கள். ஆகவே இந்த ராஜாவை அவர்கள் பார்க்க வேண்டும் என்கிற வாஞ்சையோடு அவர்கள் அந்த ராஜாவை தரிசிக்க வந்தபோது பல பரிசு பொருட்களை கொண்டு வந்தார்கள் என்று இந்த அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். ராஜாவுக்குரிய மரியாதை செலுத்த, அந்த ராஜா எங்கே பிறந்திருக்கிறார் என்று அவர்களுக்கு தெரியாது. எந்த குலத்திலே பிறந்திருக்கிறார், எந்த வம்சத்திலே பிறந்திருக்கிறார், எந்த குடும்பத்திலே பிறந்திருக்கிறார், எந்த நாட்டிலே பிறந்திருக்கிறார் என்றெல்லாம் அவருக்கு தெரியாது. ஆகினாலே இயேசு ராஜா பிறந்திருக்கிற அந்த இடத்தை, அவர் இருக்கிற இடத்தை அவர்களுக்கு காண்பிப்பதற்கு இந்த நட்சத்திரம் அவர்களை வழிநடத்தினது என்று நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, இந்த ஞானிகள் அல்லது சாஸ்திரிகள் எருசலேமிலே வந்து நிச்சயமாக ராஜாவாக பிறந்திருக்கிறவர் ஒரு அரண்மனையிலே அரச குடும்பத்திலே தான் பிறந்திருக்க வேண்டும் என்கிற கணிப்போடு அவர்கள் அந்த நட்சத்திரத்தை பின்பற்றி வந்து பெத்லகேமிலே வந்தபோது, எருசலேமிலே வந்தபோது அவர்கள் அரண்மனையை நோக்கி செல்லுகிறார்கள். இதுவரைக்கும் துல்லியமாக அவர்களை அந்த நட்சத்திரம் வழி நடத்தினது. ஆண்டவருடைய படைப்பின் ஒரு அம்சம். ஞானிகள் என்று அழைக்கப்பட்ட கல்விமான்களை, விஞ்ஞானிகளை ராஜாவினத்திலே வழி நடத்தின, ராஜாவினத்திலே செல்லுவதற்கு இது மட்டும் தவறாது, வழி தவறாது அவர்களை அழைத்து வந்தது. ஆனால் அவர்களுடைய உலக அறிவை அவர்கள் பயன்படுத்தின போது, ராஜாவானால் அவர் பிறந்திருக்கிற இடம் அரண்மனையாகத்தான் இருக்கக்கூடும் என்கிற கணிப்போடு அவர்கள் நட்சத்திரத்தை மறந்துவிட்டு அரண்மனையை நோக்கி சென்றார்கள் என்று பார்க்கிறோம். Look at the event, the response from the nature, God's creation. Stars are part of God's creation. சூரிய, சந்திரன், நட்சத்திரங்களை, இவைகளையெல்லாம் ஒளிச்சம் கொடுப்பதற்காக, ஒளி கொடுப்பதற்காக ஆண்டவர் படைத்தார். இரவிலே சந்திரன், நட்சத்திரங்கள் வெளிச்சத்தை கொடுக்கும், பகல் நேரத்திலே சூரியன் வெளிச்சத்தை கொடுக்கும். இப்படி வெளிச்சம் கொடுப்பதற்கென்று இரவை ஆள சந்திரனையும் பகலை ஆள சூரியனையும் படைத்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஆதியாகம புஸ்தகத்திலே நாம் அவைகளை பார்க்க முடியும். இந்த படைப்பின் அம்சம் எப்படி ராஜாவினுடைய பிறப்பை பிரதிபலித்தது, எடுத்து காட்டினது, அறிவித்தது என்று பார்க்கும்போது அது விந்தையிலும் விந்தை என்றே நாம் பார்க்க முடியும். இவர்கள் வழி தவறி ஏரோதுடைய அரண்மனைக்கு சென்றார்களே, அதனாலே சற்று குழப்பம் ஏற்பட்டது. Instead of following the stars which guided them, led them very faithfully in the right path, but then they relied on their own wisdom, they went to the wrong place. அப்ப
அப்ப ஏரோது அதை கேட்டபோது ஏரோதிடத்திலே போய் விசாரிக்கிறார்கள். ஏரோது அதை கேட்டபோது அவன் கலங்கினான், பயந்தான், திகில் அடைந்தான். அந்த கலக்கமும் திகிலும் பயமும் அவனோடு நின்று விடவில்லை, அது எருசலேம் நகரத்தார் அனைவரையும் கலங்க வைத்தது என்று பார்க்கிறோம். 3ஆம் வசனத்திலே ஏரோது ராஜா அதை கேட்டபோது அவனும் அவனோடு கூட எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள். When you and I take a wrong route, or we are misguided by the world, the people of the world, or by our own wisdom and understanding, we are really in trouble. And sometimes, or most of the time, not only we are in trouble, we make others and put others in trouble. மற்றவர்களையும் கலக்கத்துக்குள்ளாக வழிநடத்தக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம், ஏரோதுவை போல. அருமையானவர்களே, இந்த நிகழ்விலே ஆண்டவருடைய படைப்பின் அம்சம் இயற்கையானது தங்களுடைய சிருஷ்டி கர்த்தரை கனப்படுத்துகிறது, சிருஷ்டி கர்த்தரை பணிகிறது, அவருக்கு கீழ்ப்படுகிறது என்று நாம் இந்த நிகழ்விலே பார்க்கிறோம். மறுபடியும் இவர்கள் ஏரோதினாலே எச்சரிக்கப்பட்டவர்களாய், தேவதூதனாலே எச்சரிக்கப்பட்டவர்களாய், ஏரோதுவை குறித்த எச்சரிப்பு அவர்களுக்கு தேவதூதனாலே கொடுக்கப்பட்டது. அவர்கள் திரும்பி நட்சத்திரத்தை தேடுகிறார்கள். தி ஸ்டார் வாஸ் வெயிட்டிங் ஃபார் தம். இதுவரையிலும் அவர்கள் பின்பற்றி வந்த அந்த நட்சத்திரம் அவர்களுக்காக காத்திருக்கிறது. இடையிலே அவர்கள் மறந்து விட்டார்கள், வழி தவறி விட்டார்கள். நட்சத்திரத்தின் வழிகாட்டுதலை எப்பொழுது விட்டார்களோ அவர்கள் தவறான திசைக்கு சென்று குழப்பத்தை உண்டு பண்ணினார்கள். ஆனால் மறுபடியும் அந்த நட்சத்திரத்தை தேடும்போது அது அந்த ஞானிகளை இயேசுவாகிய பாலன் இருந்த இடம் வரைக்கும் அவர்களை வழிநடத்தினது என்று நாம் பார்க்கிறோம். 9ஆம் வசனத்திலே ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகையில் இதோ அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரை அவர்களுக்கு முன் சென்றது. Guided correctly right to the spot where the baby Jesus was. Now by this time 2 years have passed almost. ஏறக்குறைய 2 வருடங்கள் நட்சத்திரத்தை கண்ட காலத்தை கணித்து அவர்கள் பிரயாணத்தை ஆரம்பித்து இப்பொழுது 2 வருடம் அவர்கள் பிரயாணம் பண்ணி வந்திருக்கிறார்கள். நாட் an easy joke. நம்மள எத்தனை பேர் அந்த முயற்சி எடுத்திருப்போம் ராஜாவை பார்ப்பதற்கு? ஆண்டவர் பிறந்திருக்கிறார், மேசியா பிறந்திருக்கிறார், அவரை பார்க்க வேண்டும் என்கிற ஒரு வாஞ்சையோடு நாம் எவ்வளவு தூரம் பிரயாணம் பண்ணி இருப்போம். அல்லது ஆண்டவர் நம்மை வழிநடத்தும் போது கடினமான காரியங்களை நாம் எதிர்கொள்ள வேண்டி வந்தால் எந்த அளவுக்கு நாம் ரெஸ்பாண்ட் பண்ணுவோம் என்கிறதை நாம் யோசித்து பார்ப்போம். அந்த நட்சத்திரம் அவர்களை சரியான பாதையிலே வழிநடத்தி பிள்ளை இருந்த இடம் வரைக்கும் அவர்களை கொண்டு வந்து நிறுத்தினது என்று நாம் பார்க்கிறோம். இந்த ஞானிகள் ஜென்டைல்ஸ் என்றால் யூத மார்க்கத்துக்கு புறம்பானவர்கள், அந்நியர்கள், தேவனுடைய தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு சமுதாயத்துக்கு புறம்பானவர்கள், ஜென்டைல்ஸ். அவர்கள் வந்து இந்த பிள்ளையை பார்த்தபோது அவர்களுடைய ரெஸ்பான்ஸ் எப்படியாக இருந்தது? என்ன பிரதியுத்தரம் பண்ணினார்கள்? அவர்கள் இந்த இயேசுவாகிய பாலனை கண்டபோது பரிசுகளை வழங்கி அவரை வணங்கினார்கள் என்று நாம் பார்க்கிறோம். 11ஆம் வசனம், அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை போளத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். 3 விதமான காணிக்கை பொருட்கள், பரிசு பொருட்கள் இயேசுவானவருக்கு அவர்கள் கொண்டு வந்தார்கள். இவர்கள் எத்தனை ஞானிகள்
அந்த கூட்டத்தில் எத்தனை பேர் இருந்தார்கள் என்று திட்டவட்டமாக சொல்லப்படவில்லை. ஆனால் வழக்கம் 3 பரிசு பொருட்கள் கொடுக்கப்பட்டதினாலே ஒருவேளை 3 ஞானிகளாயிருக்கலாம் என்று கணிக்கப்படுகிறது. அவர்கள் 3 பேராயிருந்தாலும் சரி, அல்லது 4 பேராயிருந்தாலும் சரி, அதற்கு மேற்பட்டவர்களாயிருந்தாலும் சரி, அது நமக்கு பிரச்சனை அல்ல. அவர்கள் ராஜா பிறந்திருக்கிறார் என்று கேள்விப்பட்ட போது ராஜாவுக்குரிய மரியாதையை செலுத்தும்படி பரிசு பொருட்களை கொண்டு வந்தார்கள். அந்த ராஜா, மேசியா, இரட்சகர், தீர்க்க தரிசிகளாலே முன்னுரைக்கப்பட்டவர், அவரைத்தான், அவருடைய பிறப்பைத்தான் நட்சத்திரம் அவர்களுக்கு வெளிப்படுத்தினது என்பதை உணர்ந்து இயேசு பாலனின் ராஜரீகத்தை அவர்கள் அறிந்தவர்களாய் அந்த பிள்ளையை சாஷ்டாங்கமாய் விழுந்து பணிந்து கொண்டார்கள். They worshipped him. That was their response to the birth of Christ. ராஜாவை தங்களுடைய வாழ்விலே ஏற்றுக்கொள்கிறார்கள். இரட்சகரை, மேசியாவை அவர்கள் ஏற்று பணிந்து காணிக்கைகளை படைத்தார்கள். பின்பு அவர்கள் ஏரோதனிடத்திற்கு திரும்பி போக வேண்டாம் என்று சொப்பனத்தில் தேவனால் எச்சரிக்கப்பட்டு வேறு வழியாய் தங்கள் தேசத்துக்கு திரும்பி போனார்கள். Wise men, astrologers, scientists, they presented gifts and worshipped the king. Stars led them to the scriptures. இவர்கள் வந்து கேட்டபோது ஏரோது கலக்கமடைந்து வேத பாரகரை கூப்பிட்டு விசாரிக்கிறான். ஏன்னா இவருக்கு தெரியாது, வேதம் அவருக்கு தெரியாது. இப்படிப்பட்ட ஒரு ராஜாவினுடைய பிறப்பை பற்றி வேதம் என்ன சொல்லி இருக்கிறது என்று வேத பாரகரை கூப்பிட்டு அவன் விசாரிக்கிறான். பிரதான ஆசாரியரை, ஜனத்தின் வேத பாரகர் எல்லாரையும் கூடி வர செய்கிறான். 4ஆம் வசனம், அவன் பிரதான ஆசாரியர், ஜனத்தின் வேத பாரகர் எல்லாரையும் கூடி வர செய்து கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் என்று அவரிடத்திலே விசாரித்தான். அது ஏனென்றால், யூதேயா தேசத்தில் உள்ள பெத்லெகேமே, யூதாவின் பிரபுக்களில் நீர் சிறியது அல்ல. என் ஜனமாகிய இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்று தீர்க்க தரிசிகளால் எழுதப்பட்டிருக்கிறது என்றார்கள். எழுதப்பட்டிருக்கிறது. எங்கே எழுதப்பட்டிருக்கிறது? இட்ஸ் ரிட்டன் இன் தி ஸ்கிரிப்சர்ஸ். வேதத்திலே எழுதியிருக்கிறது, தேவனாலே குறிக்கப்பட்டிருக்கிறது. அதை அவர்கள் வாசித்து காண்பிக்கிறார்கள். The stars led the wise men, and the wise men were guided to the scriptures. The scriptures led them to the Savior. அருமையானவர்களே, அந்த சீக்வன்ஸை பாருங்க. ஆண்டவருடைய படைப்பின் அம்சமாகிய நட்சத்திரம் அவர்களை வழிநடத்தினது. அவர்கள் வந்து செய்தியை ராஜாவுக்கு சொன்னபோது, ராஜா ஆசாரியர் வேதபாரகரை கூப்பிட்டு விசாரித்த போது அவர்கள் வேதத்தை திறந்து வாசிக்கிறார்கள். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது என்ன என்று தேடி பார்க்கிறார்கள். அதை தேடி பார்த்து ராஜாவுக்கு அந்த அந்த இயேசு பாலனுடைய பிறப்பை பற்றி எழுதியிருக்கிறதை குறித்து அவர்கள் வாசித்து காண்பித்தார்கள். Star led them to the scriptures. Scriptures led them to the Savior. இதில் இருந்து நாம் அறிந்து கொள்ள வேண்டியது என்ன? இன்றைக்கு ஞானிகள், விஞ்ஞானிகள் என்று அழைக்கப்படுகிறவர்கள் வேதம் சரியானது அல்ல, வேதத்திலே கூறப்பட்டிருக்கிறது, சொல்லப்பட்டிருக்கிறவைகள் உண்மை அல்ல என்று நிரூபிக்க எத்தனிக்கிறார்கள். But they miserably fail, because the science, the nature and the scriptures go together. There is no contradiction. இயற்கை வேதத்துக்கு முரண்பட்டது அல்ல, விஞ்ஞானம் வேதத்துக்கு முரண்பட்டது அல்ல. வேதத்திலே பல நூற்றாண்டுகளாய் அல்லது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்ட வார்த்தைகள், சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் உண்மை என்கிற சத்தியத்தை இன்றைக்கு விஞ்ஞானம் படிப்படியாக தெளிவுபடுத்தி கொண்டு வருகிறது.
ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிக்கிற பூமியை தோண்டி பல இடங்களிலே ஆராய்ச்சி செய்து பார்க்கிற நேரத்திலே வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள் உண்மை என்கிற சத்தியத்தை தத்ரூபமாக நிரூபித்து அவர்கள் காண்பிக்கிறார்கள். வேதம் பொய்யானது அல்ல. Scriptures lead us to the truth. Jesus is the truth. I am the way, the truth and the life, he said. And therefore no contradiction. ஆகையினால்தான் தாவீது ராஜா சங்கீத புஸ்தகத்திலே 19ஆம் சங்கீதத்திலே சொல்லும்போது, சங்கீதம் 19 இயற்கையை பற்றி, இயற்கை என்ன செய்கிறது என்கிறதை சொல்லுகிறார். 19ஆம் சங்கீதம் 1 வசனம், வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியையை அறிவிக்கிறது, பகலுக்கு பகல் வார்த்தைகளை பொழிகிறது, இரவுக்கு இரவு அறிவை தெரிவிக்கிறது. அவைகளுக்கு பேச்சும் இல்லை, வார்த்தையும் இல்லை, அவைகள் சத்தம் கேட்கப்படுவதும் இல்லை. Look at that. வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. But they don't have words. They don't have speech. Yet they reveal the glory of the Creator. What are we doing? ஆகிலும் அவைகளுடைய சத்தம் பூமி எங்கும், அவைகளின் வசனங்கள் பூச்சக்கரத்து கடைசி வரைக்கும் செல்லுகிறது. உயிரற்ற பொருட்கள், படைப்பின் அம்சங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது என்றால், அவருடைய ஜீவனை பெற்றதாம், அவருடைய நாசியின் சுவாசத்தை பெற்று அவருடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிற நாம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை குறித்து நாம் என்ன செய்கிறோம்? நம்முடைய பிரதியுத்தரம் என்ன? ஞானிகள் பாலன் இயேசுவை கண்டு பணிந்து பரிசுகளை படைத்து அவரை ஆராதித்து ஆனந்தத்தோടെ அவர்கள் திரும்பி சென்றார்கள் என்று நாம் பார்க்கிறோம். God speaks to us in the way that we can understand. படித்தவர்களோ படிக்காதவர்களோ, பாமரர்களோ பணக்காரர்களோ, யாராயிருந்தாலும் சரி, நம்முடைய பாஷையிலே, நாம் புரிந்து கொள்ளக்கூடிய பாஷையிலே கர்த்தர் பேசுகிறவராயிருக்கிறார். அன்றைக்கு ஞானிகளுக்கு இயற்கையின் படைப்பின் அம்சங்கள் மூலமாய் பேசினார் என்று பார்க்கிறோம். மூன்றாவதாக நாம் பார்க்கிற ஒரு நபர் ஏரோது ராஜா. What was his response to the birth of Christ? ஞானிகள் படைப்பு தேவனை, அவருடைய பிறப்பை வெளிப்படுத்தினது. ஞானிகள் அல்லது புறஜாதிகள், வைஸ்மன், அவரை தேடி சென்று கண்டு அவரை பணிந்தார்கள், ஆராதித்தார்கள். ஏரோது ராஜா எருசலேமிலே இருந்தவன். He didn't have to travel for miles and miles or days and weeks and years. Right there he was. He responded to the birth of Christ with fear and deception. அவனுடைய பிரதியுத்தரம், கிறிஸ்துவனுடைய பிறப்பை கேட்டவுடனே அவன் பயந்தான், நடுங்கினான். அவன் பல சூழ்ச்சிகளை செய்து பிறந்திருக்கிற இயேசுவை, பாலனை கொலை செய்வதற்கு, அழித்து விடுவதற்கு அவன் கங்கணம் கட்டினான் என்று பார்க்கிறோம். And therefore not only he but the whole city of Jerusalem were troubled. ஏரோதும் அவனோட கூட எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினான், மற்றவர்களையும் கலக்கடித்தான். 2 வயதிற்கு உட்பட்ட எருசலேம் சுற்றியுள்ள எல்லா பகுதிகளிலேயும், ஏன்னா அந்த ஞானிகள் வந்து விசாரித்த போது கிறிஸ்துவானவர் பிறந்து ஏறக்குறைய 2 வருடம் ஆயிருக்கும் என்று அவன் யூகித்து 2 வயதுக்கு உட்பட்ட எல்லா பிள்ளைகளையும் கொலை செய்துவிட்டால் இயேசுவானவரையும் தொலைத்து கட்டலாம், தனக்கு நிம்மதி, தனக்கு எதிரிகள் இல்லை, தன்னுடைய அரியணையை எடுப்பதற்கு வேறு ஆட்கள் இல்லை என்கிற ஒரு பயம். ஆக 2 வயதிற்கு உட்பட்ட எல்லா பிள்ளைகளும் எருசலேமிலே கொலை செய்யப்பட்ட போது அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டானது. 5 மைல் தூரத்திலே இருந்த ராமாவிலே
இந்த அழுகையின் சத்தம் கேட்டது என்று தீர்க்கதரிசியானவன் எழுதியிருக்கிறான். அப்படி என்றால் ஏரோதுவனுடைய ரெஸ்பான்ஸ் fear and deception, and even he troubled the whole city. நான்காவதாக chief priest and scribes, அவர்களுடைய பிரதியுத்தரம் ரெஸ்பான்ஸ் என்ன? இவர்கள் மார்க்க தலைவர்கள், மேசியாவினுடைய பிறப்பை குறித்து நன்கு அறிந்தவர்கள், வேதத்தை வாசித்து பாராயணம் செய்தவர்கள், கிறிஸ்துவானவர் பெத்லெகேமிலே பிறப்பார் என்கிற செய்தி சத்தியம் அவர்களுக்கு தெரிந்திருந்தது. அதை ராஜாவுக்கு சொல்லுகிறார்கள். But then what did they do with it? They gave the right information. Their information was right. ராஜாவுக்கு அவர்கள் கொடுத்த செய்தி, மேசியாவை குறித்து அவருடைய பிறப்பை பற்றி கொடுத்த செய்தி சரியான செய்தி. But their response was wrong. They rejected Christ. They rejected Christ. எருசலேம் பட்டணத்திலே வாழ்ந்தவர்கள், நகரத்திலே வாழ்ந்தவர்கள் ஓடோடி சென்று பாலனாகி இயேசுவை, இயேசு ராஜாவை, யூதருக்கு ராஜாவை, அண்ட சராசரத்துக்கும் ராஜாவை, சிருஷ்டிகர்த்தரை சாஷ்டாங்கமாய் விழுந்து அவர்கள் பணிந்து அவரை ஆராதித்து மக்களுக்கு பறைசாற்றி இருக்க வேண்டும். செய்யலை. அவர்களும் ஏரோதுவை போல இயேசுவை தொலைத்து கட்ட வகை தேடிக்கொண்டிருந்தார்கள். சிலுவை மட்டும் அவர்கள் முயற்சி செய்தார்கள் என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம். அவர் பேரிலே பொய்யான குற்றச்சாட்டுகளை கொண்டு வருவதற்கு மக்களை ஏவிவிட்டு சிலுவைக்கு அவர்கள் ஒப்பு கொடுத்தார்கள். That was their response. They knew the birth of Christ by their knowledge. மூளை அளவிலே அறிந்திருந்தார்கள், ஆனால் அதை இருதயத்திலே ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் அவர்களுக்கு இல்லாதிருந்தது. And this is what exactly happens even today with thousands and millions of people who know Christ by their brain. மூளை அளவிலே இயேசுவானவர் ராஜா என்று தெரியும், இரட்சகர் என்று தெரியும், வேதத்தை படித்திருக்கிறார்கள், வேதபாரகர், ஆசாரியர் போன்ற மக்களை போல. ஆனால் இயேசுவுக்கும் அவர்களுக்கும் உள்ள தொடர்பு என்ன, உறவு என்ன? ஒன்றுமில்லை. உள்ளத்திலே அவரை அங்கீகரிப்பதற்கு அவர்களுக்கு மனதில்லை. இயேசுவை நிராகரிக்கிற மக்களுடைய நிலை என்ன? கலக்கமும் திகிலும். ஏரோதுவை போல, மார்க்க தலைவர்களை போல, எருசலேம் நகரத்தாரை போல. அருமையானவர்களே, வேதத்தை நாம் கற்றிருந்தால், அறிந்திருந்தால் மாத்திரம் போதாது. It must be believed and received. ஆகையினால்தான் யோவான் இயேசுவானவரை குறித்து சாட்சி பகர்ந்த போது, யோவான் சுவிசேஷம் 1 அதிகாரத்திலே, அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், தமக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. He came to his own, but his own received him not. And therefore, God gives an option to anyone and everyone. அடுத்த வசனத்திலே, 12ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், அவருடைய நாமத்தின் மேல், கிறிஸ்துவனுடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய். என்ன விசுவாசம்? இவர்தான் மேசியா, இவர்தான் இரட்சகர், இவர்தான் பாவ பரிகாரி, இவர்தான் பாவத்துக்கு பரிகாரம் செலுத்தும் பலியாடு என்று சொல்லி விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும் அதிகாரம் கொடுத்தார். It is not enough to learn and to study and know about Christ, but Christ must be received. கிறிஸ்துவானவர் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்க வேண்டும். அருமையானவர்களே, இந்த கிறிஸ்து பண்டிகை பிறப்பு ஆசரிப்புகள் நம்முடைய பலவிதமான ஆயத்தங்கள்,
நம்முடைய குதூகலங்கள், கொண்டாட்டங்கள் இவைகளெல்லாம் போதுமானது அல்ல. Unless and until we have a personal relationship with Christ. பாலனாய் பிறந்து இரட்சகராக ராஜாவாக அரியணையில் அமர்ந்திருக்கும் ஆண்டவர் இயேசுவை நாம் வைத்திருக்க வேண்டிய இடம் நம்முடைய உள்ளம். அது அவருடைய அரியணையாய் சிங்காசனமாய் மாற வேண்டும். மாறினால் மாத்திரமே கிறிஸ்துவனுடைய பிறப்பு அர்த்தமுள்ள ஒன்றாய் நம்முடைய ஆசரிப்புகளும் சடங்காச்சாரங்களும் ஆராதனைகளும் எல்லாம் நம்முடைய வாழ்விலே பயன் கொடுக்கக்கூடிய ஒன்றாய் இருக்கும். மற்றபடி அல்ல. எல்லாம் செய்துவிட்டு இயேசுவுக்கு நம்முடைய வாழ்விலே இடம் இல்லை என்றால் வாழ்விலே கலக்கங்களும் திகிலும் நம்மை ஆட்கொள்ளும். ஏரோதனுடைய முடிவு என்ன? அவன் தன் கலக்கத்திலே மடிந்தான். எருசலேம் நகரத்தார் அனைவரையும் கலங்க வைத்தான். அவன் தன்னுடைய கலக்கத்திலே மடிந்தான். இந்த நாட்களுடைய தியானமும் நம்முடைய ஆராதனைகளும் ஆசரிப்பும் கிறிஸ்து என்னுடைய இரட்சகர், அவர் எனக்குள்ளே வாசம் பண்ண நான் இடம் கொடுத்திருக்கிறேன், அவர் என்னை தம்முடைய பிள்ளையா ஏற்றுக்கொண்டிருக்கிறார், என் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்திருக்கிறார் என்கிற ஒரு நிச்சயத்துக்குள்ளாக நாம் இருந்தோம் என்றால் நம்முடைய ஆசரிப்புகள் அர்த்தம் உள்ளவைகள், இல்லை என்றால் பயனில்லை. அந்த ஒரு அனுபவத்திலே கர்த்தர் நம்மை தொடர்ந்து வழிநடத்துவாராக. ஆமேன். ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த எங்கள் பரமபிதாவே, கிறிஸ்துவானவருடைய பிறப்பை கிழக்கில் உள்ள ஞானிகளுக்கு புற ஜாதிகள் என்று எண்ணப்பட்ட மக்களுக்கு அறிவித்த நட்சத்திரத்தை போல அவருடைய பிறப்பை கேள்விப்பட்ட ஞானிகள் நீண்ட தூரம் பிரயாணம் பண்ணி கிறிஸ்துவை தேடி கண்டுபிடித்து அவரை பணிந்து ஆராதித்து பரிசுகளை கொடுத்து சென்றதைப் போல அவரை பற்றி எழுதப்பட்ட வேத வாக்கியங்கள் கிறிஸ்துவனுடைய பிறப்பை அறிவித்தது போல நாங்களும் ஆண்டவரே உம்மை எங்களுடைய வாழ்வின் இரட்சகராய் ராஜாவாய் ஏற்றுக்கொண்டு அதை உலகுக்கு பறைசாற்றுகிறவர்களாக, அறிவிக்கிறவர்களாக, நிருபங்களாக நாங்கள் காணப்பட வாழ எங்களுக்கு நீர் அனுகிரகம் செய்துள்ளோம். ஒருவேளை வாழ்விலே இது மட்டும் கிறிஸ்துவை நிராகரித்த காரணத்தினாலே திகிலும் கலக்கமும் பீடித்திருக்கும் என்றால் அப்படிப்பட்ட மக்களுக்கு ஆண்டவரே இந்த நாட்கள் அதிலிருந்து விடுதலையை கொடுக்கவும், கிறிஸ்து தங்களுடைய வாழ்வில் ராஜாவாய் பிறக்கவும், அவருடைய அதிகாரத்துக்கு தங்களை அர்ப்பணிக்கவும் கர்த்தருடைய ஆவியானவர் கிருபை செய்தள்ள வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆராதனையிலே பங்கு கொண்ட ஒவ்வொருவருடைய பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். தகப்பனே, வருகிற புதிய ஆண்டை ஆவலோடு நாங்கள் எதிர்பார்க்கிறோம். We do not know what the new year holds for us, but you know it. எங்களுடைய வருங்காலங்களை உம்முடைய உள்ளம் கைகளிலே வனைந்திருக்கிறீர். உம்முடைய ஆளுகைக்கும் அதிகாரத்துக்கும் உட்பட்டவர்களாய் உம்முடைய விடுதலையை அனுபவித்த மக்களாய் வாழும் போது உம்முடைய ராஜரிகம் எங்களை தொடர்ந்து கண்காணித்து வழிநடத்தும் என்கிற நிச்சயத்திலே நாங்கள் களிகூற மகிழ்ச்சியடைய வழிநடத்தும். சகல கனத்தையும் மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம். எங்கள் அன்பின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே. ஆமேன். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் கூட இருப்பதாக. ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி,
அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தேவ கிருபை நம் அனைவரையும் காத்து தொடர்ந்து பராமரித்து வழிநடத்துவதாக. ஆமென். God bless you.